என்ன சாமி, சிந்து சொல்றது பொய்யா இல்ல சிவா சொல்றது பொய்யா? இப்ப நீங்க சொல்ல போற உண்மையை வச்சுதான் யாரு பொய் சொல்றாங்கன்னு நான் முடிவு பண்ண முடியும். எது உண்மையோ அது தைரியமா கலெக்டர் மேடம் கிட்ட சொல்லுங்க. நல்லா யோசிச்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க. உசுரை விட மானம் தான் பெருசுன்னு நினைச்சு வாழறவன் என் பையன். அவன் இந்த தப்ப சத்தியமா பண்ணிருக்க மாட்டான். இவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா சொல்லிடுங்க. என் புள்ளைய தலை நிமிர்ந்து வாழ வைங்க. சாமி, என் புள்ள சூதுவாது தெரியாம வளர்ந்தா. அவ அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளு. நாங்க அவளை அப்படி வளர்க்கற சாமி. எது உண்மையோ அதை அப்படியே கலெக்டர் அம்மா முன்னாடி சொல்லி சொல்றேன். எல்லார் முன்னாடியும் சொல்ல தயக்கமா இருந்தா நீங்க தனி அறையில கூட என்கிட்ட சொல்லலாம். அவசியம் இல்லம்மா, நான் இங்கேயே எல்லார் முன்னாலேயும் உண்மையை சொல்றேன். டாக்டர் சிவா சிந்துவ மலை கோயிலுக்கு தூக்கிட்டு வந்து சிந்து கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். என்னம்மா சிந்து, சாமி உள்ள இருக்கு, நீ இங்க வந்து எங்களை வணங்கிக்கிட்டு இருக்க? உள்ள இருக்கிற சாமி பேசாதே, நீங்க தானே பேசுவீங்க. அதே உங்களை தேடி வந்திருக்கேன். என்னம்மா, என்ன விஷயம்? சாமி, நான் நேசிச்ச சிவாவை கல்யாணம் பண்ணிக்க பெரிய போய் சொல்லிட்டேன். என்னம்மா, என்ன சொல்ற? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். இது சாமியோட முடிவு, அத மாத்திர சக்தி நமக்கு இல்ல. இப்ப என்ன சொல்ல போறீங்க ரேகா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மேடம். எங்கேயோ தப்பு நடக்கல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் தப்பு பண்ணி. நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் இவங்களை விசாரிச்சு உண்மை வெளியே கொண்டு வருவேன். நீங்க விசாரிச்ச வரைக்கும் போதும். இன்னொரு தடவை சிந்துவோட கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகவே கூடாது. சிந்துவை கடத்திக்கிட்டு போய் அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டு அவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்றது இட்ஸ் a big crime. இன்னொரு தடவை சிந்துவை நீங்க ப்ளேம் பண்ணி அவங்களை அவமானப்படுத்துனீங்கன்னா அப்புறம் நானே மெடிக்கல் கவுன்சில்ல பேச வேண்டியதா. அப்புறம் நீங்க லைஃப் லாங் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. ரேகா, சிந்துவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டோட நாளைக்கு எஸ்பியும் நீங்களும் என் ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்றீங்க. எஸ் மேம். பாத்து சிந்து. மறுபடியும் இவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தாராளமா என்ன வந்து